2023யோட கடைசி நாள் வந்து இன்னைக்கு. ஸோ இந்த வருஷம் எனக்கு எப்படி போச்சு அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. ஜனவரியில் வந்து பார்த்தீங்கன்னா நான் இந்தியாவில் வந்து இல்லை. ஸோ நான் இருந்தது சவுதியில் வந்து இருந்தேன். ஸோ அங்கே இருந்து இந்தியாவுக்கு கிளம்பி வர்றதுக்கு பேக் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ அது வந்து ரொம்ப ஹாப்பினஸாக இருந்தது. ஒரு வழியாக ஃப்ளைட்டை பிடிச்சி இந்தியா வந்து வந்துட்டேன். என்னோட கல்யாணம் அப்படிங்கிறது 2023 தான் வந்து நடந்தது. ஸோ நல்லபடியாக சிறப்பாக என்னோட கல்யாணம் அப்படிங்கிறது முடிஞ்சுது. கல்யாணம் முடிச்ச கையோட ஒரு ட்ரிப் வந்து போகலாம் அப்படின்னு பிளான் போட்டிருந்தோம். ஸோ ஊட்டி கொடைக்கானல் எப்படி போயிட்டு நல்லா என்ஜாய் பண்ணிட்டு வரலான்னு போட்ட பிளான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஆன்மீக சுற்றுலா மாதிரி வந்து அமைஞ்சிச்சு. ஒன்று வேளாங்கண்ணி, அப்புறம் ராமேஸ்வரம், திருச்செந்தூர் முருகன், அப்புறம் மதுரை மீனாட்சி. ஸோ இதோட எங்கள் ட்ரிப்பை வந்து நாங்கள் கேன்சல் பண்ணிட்டு வர மாதிரியான சூழ்நிலை வந்து ஏற்பட்டுச்சு. ஸோ இது வந்து கொஞ்சம் சேடாக இருந்தாலும் நிறைய சந்தோஷங்கள் வந்து இந்த ட்ரிப்பில் எங்களுக்கு வந்து ஏற்பட்டது. ஸோ இந்த மாதிரி இந்த 2023 அப்படிங்கிறது ஒரு சந்தோஷமான நிகழ்வு நிறையா வந்து போச்சு. அதை விட ஒரு முக்கியமான சந்தோஷம் அப்படிங்கிறது வந்து எனக்கு வந்து கிடைச்சிருக்கு. ஸோ அது இப்போ தெரியாது, நெக்ஸ்ட் இயர் தான் அந்த சந்தோஷத்தை நான் வந்து அனுபவிப்பேன். 2023 வந்து என்ஜாய்ஃபுல்லாக போச்சு. உங்களுக்கு எப்படி போச்சு அப்படிங்கிறத கமெண்ட்டில் வந்து லீவ் பண்ணுங்கள். உங்கள் எல்லாருக்குமே அட்வான்ஸ் ஹாப்பி நியூ இயர்.